ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் ஈஸி சினிமா டைம். வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் பேக் இன் ஆக்ஷன். இந்த படத்தில் ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே சிஐஏல ஸ்பையாக வேலை பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் கெட்டவங்க கிட்டேருந்து ஒரு கீயை திருடுறாங்க. அந்த கீ தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட மாஸ்டர் கீ. அந்த கீயை எடுத்துகிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ப்ரைவேட் ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க டீமுக்குள்ளே இருக்க யாரோவே கருப்பாட வேலை பார்த்து இவங்களோட இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால அவங்க வரப்போகிற ஃப்ளைட்டை தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே அடி ஆட்களை இறக்குறாங்க. இப்போது ஹீரோ ஹீரோயின் அப்புறம் எனிமி கேங்குள்ளே நடந்த சண்டையில் பைலட்டோட தலையில் கன்னோட புல்லட் பட்டு அவர் செத்துடுறாரு. இப்போ ஃப்ளைட் கண்ட்ரோல் இல்லாமல் கீழே விழுக போது அதுக்குள்ளே ஒரே ஒரு பேராஷூட் மட்டும்தான் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தப்பிச்சிருப்பாங்க. அது எப்படின்னு படத்தை பாருங்க புரியும். இப்போ ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறனால இந்த ஸ்பை வேலையை விட்டுட்டு 2 பேரும் தலைமறைவாயிடலான்னு டிசைட் பண்ணுறாங்க. இந்த ஃப்ளைட் கிராஷ் ஆனதுனால இவங்களும் அதில் இறந்துருப்பாங்கன்னு எல்லாரும் நம்பிடுறாங்க. அதை யூஸ் பண்ணி இவங்களும் 15 வருஷம் தலைமறைவாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு இப்போ 2 குழந்தைங்களும் இருக்குது. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்னு யார் கூடயுமே காண்டாக்டில் இருக்க மாட்டாங்க. இப்போ இவங்க வீட்டு வாசலில் இவங்க ஸ்பையாக இருந்தப்போ கூட இருந்த ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் வராரு. அவர் வந்து ஹீரோ ஹீரோயின் கிட்ட நீங்கள் எடுத்த அந்த மாஸ்டர் கீ ஃப்ளைட் கிராஷ் ஆன இடத்துல எங்கேயுமே இல்லை, அது கண்டிப்பாக உங்ககிட்ட தான் இருக்குன்னு தெரிஞ்சு எனிமிங்க உங்களை தேடிட்டு இருக்காங்க, அவங்க உங்களை கண்டும் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. அவர் இப்படி பேசிகிட்டே இருக்கப்போ தூரத்துலேருந்து யாரோ இந்த ஃப்ரெண்டை ஷூட் பண்ணிட்டாங்க. இவங்களையும் பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த வீடியோ மொத்தமாக ஷூட் பண்ணி அழிச்சிட்டாங்க. இவங்க எப்படி எஸ்கேப் ஆகி அவங்க குழந்தைங்களும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு காரில் போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த மாஸ்டர் கீ எங்கே தான் இருக்குது, எப்படி இவங்ககிட்ட இருந்தெல்லாம் அவங்க தப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் ஈஸி சினிமா. வணக்கம்.